என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை. கற்பனை என்ன? கற்பனைகள். நமக்கு நிறைய கற்பனை கொடுத்துருக்குது. என்னது இருக்கு 10 என்னது கற்பனைகள் கட்டளைகள். கட்டளைகளை தான் கற்பனையா கொடுத்துருக்கிறார். கற்பனை தான் கட்டளையா கொடுத்துருக்கிறார். அதுல என்ன இருக்கு பாருங்க. அதை படிங்க போயிட்டு அதையும் பார்க்கணும். அதையும் விட்டுடக்கூடாது. அப்ப அதை கை கொண்டீங்கன்னாக்கா அந்த கற்பனைகளை கை கொள்ளுங்க. என்னிடத்துல நீங்க ஒருவேளை அன்பா இருந்தா அங்க பிதா சொன்னாருல்ல பேசினாருல்ல அதையும் பாருங்க. எல்லாம் அதெல்லாம் பேசுனது என் பிதா பேசினாரு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப என்கிட்ட அன்பா இருந்தா என் பிதா என்ன சொன்னாரு அதையும் கேளுங்க, அதையும் பாருங்க, அதையும் கை பிடிங்க, அதையும் கை கொள்ளுங்க, அதையும் கை பிடிச்சி பாருங்க அப்படின்னு. அப்போ அதையும் நாம திரும்பி திரும்பி கொண்டு வரணும். அது கொண்டு வந்தாதான் அவர்கிட்ட அன்பா இருக்கிறீங்க அர்த்தம். அப்போ அவர்கிட்ட அன்பா இருந்தாக்கா நீங்க கற்பனைகளை கை கொள்ளு. கை கொள்ளலைன்னாக்கா நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. அந்த நாட்கள் நாம நியாய தீர்ப்பு போய் நிற்போம், நிற்காம இருக்க மாட்டோம். நியாய தீர்ப்பு உலகத்தினால ரட்சிக்கப்பட்டு உனக்கு எனக்கு தான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு எங்க துவங்குமா? முதலாவது தேவனுடைய வீட்டில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் தான் துவங்கும். அதனால அது மாறவே மாறாது அவர் சொன்ன வாசனங்கள். அதே யோவான் நீங்கள் 15ல் 12வது வசனத்தையும் நீங்கள் 17வது வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கற்பனையா இருக்குது. அப்ப அவருடைய கற்பனை என்ன? அவருடைய இமேஜினேஷன் என்ன? அவருடைய இமேஜினேஷன் என்ன? அன்புதான். அப்ப அவருடைய அவர் அந்த அன்பு என்ன செய்கிறார்? நமக்கு போதிக்கிறார். அப்பா நீங்க உங்களில் சொல்றாரு நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு அன்பா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதான் அவருடைய கற்பனையா இருக்கு. அதே நீங்க 17வது வசனத்தை வாசிக்கும் போது ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்றாரு. அதான் வலியுறுத்துக்கிறேன். திரும்ப 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 சொல்றாரு. நாம என்ன சொன்னாலும் அதை பத்தி நாம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அதே நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் நீங்க 4வது வசனத்தை வாசிக்கும் போது ஆனாலும் நீ ஆதில கொண்டு அன்பை விட்டால் எனக்கு குறை உண்டு அப்படின்ட்டார். அப்ப ஆதில இருந்து அன்பு என்ன? ஆதில இருந்து அன்பு என்ன? ஆதில இருந்து அன்பு என்ன? என்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்னைக்கு இயேசு ஏசு 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 ஜப 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 ஊழியம் 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 ஜபம் 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 உபவாசம் உபவாசம் முடியல. இன்னைக்கு எங்க போச்சு? அது வாங்க வாங்கன்னு போனா கூட வரமாட்டோம். அப்ப ஆசுவாசத்துக்கு எது குறைவு? அந்த அன்பு விட்டுட்ட. அந்த அன்பு பாரு மீண்டும் அதை பூஸ்ட் பண்ணிக்கும். மீண்டும் அந்த நிலைமைக்கு வா, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். பாதியில வந்த பிறகு ஒன்று ஆசை வச்சாரு. அப்படி இருந்ததால் ஆசை வச்சாரு. அப்ப போக போக நம்ம என்ன ஆயிட்டு அந்த அன்பு இல்லாத போயிடுது. அப்ப அந்த ஜீவியம் கெட்டு போயிடுது. அந்த ஜப ஜீவியம் கெட்டு போயிடுது. அந்த வேத வாசிப்பு கெட்டு போயிடுது. அந்த ஊழியத்தினுடைய கெட்டு போயிடுச்சு. சபைக்கு வர்றது கெட்டு போயிடுது. ஆராதனை வேறதுக்கு கெட்டு போயிடுச்சு. எல்லாமே நமக்கு தூரம் போய் நிற்குது. அவங்க வராங்க நான் வருவாங்க. அவங்களே கேட்கறதுக்கு என்ன? அவங்க அப்படி வராங்க. ஏன் அவங்க வந்தாங்க அவங்களும் தான் நின்று போட்டா நீங்க தான் நின்று போட்டு அதுக்கு என்ன செய்யறது? அவங்க வராங்கன்னு பார்த்தா அவங்களும் நின்று போட்டாங்க, நீ நின்று போட்ட. அவங்க 11-12 மணிக்கு வராங்க, நானும் 11 மணிக்கு வர்றேன். ஏன் நீ அவங்கள கேட்காத போது ஏன் என்ன கேட்கற? நீ நின்று போட்டு அவங்க நின்று போட்ட. இப்ப நீங்க யாரை பார்த்து வரீங்க? அப்ப உங்க அன்பு என்ன? அதுல இருந்த அன்பு என்ன செய்யப்பட்டு கெட்டு போயிடுச்சு. அதே 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கலாய் இருக்கிறோம். ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அதே நீங்க 2 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு.
அப்போ உங்களுடைய கற்பனையின்படி நடக்கிறது என்ன? அது அன்பு. அப்போ இந்த கற்பனையின் பிரகாரம் நடந்தனா அதுதான் அன்பு. அது ஆதி முதல் கேட்டிருக்கிறபடியே நடந்து கொள்ள வேண்டிய கற்பனையும் இதுதான். அதே 1 யோவான் 4வது அதிகாரத்துல 7வது வசனமும் 9வது வசனமும் வாசிக்கின்ற போது அன்பு யாரால உண்டாயிருக்கு? தேவனால உண்டாயிருக்கிறது. எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் அவன் யாரு? அப்ப யாரு தேவனால பிறந்தவன்? அவர் அறிந்திருக்கிறான். அவர் அறிந்திருக்கிறவன் அதுல அன்பா இருக்கிறான். 9வது வசனம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்ப இந்த வெளிப்பட்டு நம்ம அன்பு இப்படி இந்த அன்பு வெளிப்பட்டு இருந்தா நாம 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாமே. உனக்குள்ள இந்த அன்பு வெளிப்பட்டா 4 பேருக்கு நோட்ஸ் சொல்லி கொடுக்கலாம், 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லலாம், 4 பேருக்கு சபையில சொல்லலாம், 4 பேருக்கு இயேசு பத்தி சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப இந்த அன்பு இல்லாத ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம். அப்ப இந்த அன்பு உனக்குள்ள பூர்ணப்பட்டிருந்தா, இந்த அன்பு உனக்குள்ள இருந்திருந்தாக்கா என்ன செய்யும்? எனக்கு இந்த அன்பை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். இந்த அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். நீ அதை சொல்லாததுனாலதான் எனக்கு என்ன பாசம்? உங்களுக்காக தான். உங்களுக்கு தான் அந்த வேலை, என் வேலை கிடையாது. நான் சொல்ல சொல்லியாச்சு. வந்து உட்காந்து உங்க வேலை தான் இனிமேல். அதான் நீங்க சீசர், நீங்க சீசரா இருப்பீங்க. என் வசந்த கை கொண்டா, இந்த அன்பா இருந்து என்ன கை கொண்டா நீங்க சீசரா. நீங்க சீசர், நீங்க தான் சீசர், நான் கிடையாது. இப்போ நீங்க தான் போய் என்ன செய்யணும்? மற்றவங்களை சீசர் ஆக்கணும். நீங்க தான் போய் பிடிச்சிட்டு வரணும். அப்ப ஒரே சொல்றாரு, ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தை அனுப்பினதாலே அவர் அப்ப வெளிப்படணும். நம்ம அன்பு வெளிப்பட்டுக்குதான் பாருங்க. அவர் அன்புப்பட்டார், அவர் நம்மத்துல இருக்கிறார், நம்ம அவர் அன்பா இருக்கிறோம், அவர் நம்ம அறிந்து இருக்கிறோம். அவர் அப்ப நம்ம என்ன செய்யணும்? 4 பேருக்கு சொல்லணும். ஏன்னா நீங்க வெளிப்படுத்தும் விசேஷம் அதே 1 3வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் செய்கிறவர்கள் கைப்பொழுவர்கள் இதுதான். இந்த வசனத்தை கை கொண்டவங்க பாக்கியவனா இருக்க முடியும். தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் கிடையாது. இதெல்லாம் எல்லாமே இந்த வசனத்தை கொண்டு தான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. யாரும் புதுசா ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. யாரும் புதுசா அப்படியே வானத்திலிருந்து குச்சி வந்து அப்படியே வானத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் கொண்டு வந்து கூட சொல்ல போறது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை என்னது கேட்கிறவர்களும் எழுதிக்கிறவர்களும் கை கொள்ளவன் தான் பாக்கியவனா. காலம் செழுமா இருக்குன்றார். காலம் சாமியாக இந்த அன்பை நீங்க மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்து போல மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு அன்பு கொண்டு உண்மையில் அன்பு கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உனக்கு கொடுப்பேன் என்று உனக்கு ஆணையிட்டு கொடுத்தவர் உன்னை பெருக பண்ணுவார். உன்னுடைய மிருக ஜீவன்கள், ஆடுகள், மாடுகள், திராட்சை, நிலத்தின் கனிகள், உன்னுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். முழங்காலிட்டு